டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவுண்டர்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் பிரின்சிபலில் பைனரி நம்பரை கவுண்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பரை சீக்வன்ஸாக தான் கவுண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த ஆர்டரில் வேணால் நம்பரை கவுண்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 0 4 7 2 3 0 இந்த மாதிரி எந்த ஆர்டரில் வேணால் கவுண்ட் பண்ண வைக்கலாம். இப்போ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சீக்வன்ஸை கொஸ்டினில் கொடுத்துட்டு இந்த இதுக்கு டிசைன் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த பேப்பரில் வச்சு நான் சொல்ல கவுண்டர் எப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அதே தான் இங்கே ஸ்டேட் டயக்ராம் மொத்தம் 5 இருக்கா. அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் 0 0ன்னு டிஸ்பிளே பண்ணோம், அதுக்கப்புறம் 1 0 0, அதுக்கப்புறம் 1 1 1, அப்புறம் 0 1 0, அப்புறம் 0 1 1, மறுபடியும் 0. ஸோ இதான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். இது ஸ்டேட் டயக்ராம். 0லேருந்து இது இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சதுக்கப்புறம் இதில் மொத்தமாக ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ண எத்தனை பிட் அப்படின்னு பார்க்குறோம். 3 பிட்டு தான். அப்போ 3 பிட்டுன்றனால 3 பிட்டில் இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸும் எழுதிடணும். இப்போ இது வந்து என்னென்னா, இது ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏபிசி அப்படின்றது. இது ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படின்னா ஏன்றது ப்ரெசன்ட் ஸ்டேட்னா A+1, இது வந்து B+1ன்றது நெக்ஸ்ட்டு ஸ்டேட் QC+1 இடம் இல்லை, நெக்ஸ்ட்டு ஸ்டேட். இப்போது 0ன்னு இருக்கும்போது நமக்கு அடுத்தது என்ன டிஸ்பிளே ஆகணும்னா இங்கே கொஸ்டினில் தான் பார்க்கணும். 0 0 1 0 0ன்னு பண்ணணும். ஓகே, 0 0 1ன்னு இருந்தால் 0 0 1 இல்லை, அப்போனா அது நமக்கு தேவையில்லை. 0 1 0 தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்க. 0 1 0 0 1 0னா 0 1 1 0 1 1. இப்போ 0 1 1 0 1 1னா 0 0 0. 1 0 0 1 0 0னா 1 1 1. 1 0 1 1 0 1 இல்லை, அப்போனா அது நமக்கு வேணான்னு அர்த்தம். 1 1 0 அதுவும் இல்லை. 1 1 1 1னா 0 1 0. ஸோ இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. இதுக்கு அடுத்தது என்ன ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா இங்கே டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டி ஃப்ளிப் ஃப்ளாப் எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப்னா 3 பிட் இருக்கனால ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப், 3 பிட்டுனா 3 ஃப்ளிப் ஃப்ளாப். அது நம்ம பேர் வந்து ஏபிசின்னு கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது என்னென்னா எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ இது ஒரு வீடியோவில் இது எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்தாலும் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் சொன்னாலும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கு நம்ம எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்போட இதெல்லாம் செஞ்சுருக்கணும். 1 மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும், 0x x 0. இது வந்து இதே தான் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு. அதுக்கப்புறம் இது மாற்றி போடணும். 0 1னா 1 0, இதுனா இப்படி மாற்றி போடணும். போட்டதுக்கப்புறம் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் 0 இருக்கிற இடத்துல எக்ஸு, அதுக்கப்புறம் டி ஃப்ளிப் ஃப்ளாப் இங்கே இருக்கிறது அப்படியே வரும், என்ன ஏதோ என்னென்ன. இப்போ டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஆல்டர்னேட்டாக இருந்தால் 1, சேமாக இருந்தால் 0, இவ்வளோ தான். ஸோ இப்போது நம்ம இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் பார்ப்போம். இது பண்ணும்போது வழக்கம்ல இப்போது நான் இன்னொரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஏ ஃப்ளிப் ஃப்ளாப் ஃபில் பண்ணுறதுக்கு A+1, பிக்கு B+1, சிக்கு C+1. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஃப்ளிப் ஃப்ளாப் ஃபில் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டாக இருந்தால் 1, டோன்ட் கேர்னா டோன்ட் கேர், சேமாக இருக்குது 0, சேமாக இருக்குது 0, சேமாக இருக்குது 0, டோன்ட் கேர், டோன்ட் கேர், ஆல்டர்னேட்டாக இருக்குது 1. இப்போ நெக்ஸ்ட்டு பி ஃப்ளிப் ஃப்ளாப் சேமாக இருக்குது, டோன்ட் கேர், சேம், alternate, alternate, don't care, same. For last, same, don't care, alternate, 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 don't care, alternate. ஸோ இவ்வளோதான். இதுக்கு அடுத்தது கே மேப். கே மேப் அப்படின்னா 3 இன்புட் அப்படின்னா 8 பாக்ஸு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கே மேப், இதுக்கு ஒரு கே மேப், இதுக்கு ஒரு கே மேப், மொத்தம் 3 கே மேப் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஏக்கு இதை ஃபில் பண்ணணும். இப்படி 4ஆக பிரிச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். 1x 0 0, 1x 0 0, 0xx 1, 0xx 1. அடுத்தது 0x 0 1, 0x 0 1, 1xx 0, 1xx 0. அடுத்தது இது 0x 1 1, 0x 1 1, 1xx 1, 1xx 1. இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் ஏக்கு இந்த 1 இருக்குது, அவ்வளோதான். இது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இதை இப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதில் இந்த ஒன்றுக்கு இதுதான், வேறு ஏதாவது வருதா? ஓகே, 2 1. அதனால் இதோ இருக்குது, இங்கே ஒரு 4 குரூப்பு, இங்கே ஒரு 4 குரூப்பு. இப்படி பண்ணலாம் மேக்ஸ் அந்த கே மேப் ரூல் படி. ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எழுதிடுவோம். இதை எழுதும்போது இந்த 0ன்றது அப்படியே வரும். QA பார், இதை பார்த்தோன்னா 0 1 கேன்சல் ஆகி 0 இருக்கும். இது QB டேஷ் ஒரு குரூப் முடிஞ்சுது. அடுத்த குரூப்பு இதை பார்க்கும்போது இது அப்படியே வரும். QA, இதை பார்க்கும்போது 0 1 கேன்சல் ஆகும், 1 QC. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வரும். இதுக்கு வரும்போது நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஒன்றும் இல்லை, 0 குறுக்க இருக்குது, வராது. இதுக்கு 1 இருக்கனால QA, இது ரெண்டுத்துக்கு பார்க்கும்போது 0 1 கேன்சல் 0 இருக்கும். QB டேஷ் ப்ளஸ் இந்த டேர்முக்கு இந்த 0 அப்படியே வரும். QA டேஷ் ப்ளஸ் இருக்கும் 0 1 கேன்சல் இந்த 1 இருக்கும். QC. இப்போது TCக்கு வரும் 2 ஈக்குவேஷனு. இது 4 வந்ததுனால இது 4 கேன்சல் ஆகி இது மட்டும் இருக்கும். QA ப்ளஸ் இந்த ரெண்டாவது குரூப்பில் இது 2 கேன்சல் ஆகிடும். இதில் 1 0 கேன்சல், இந்த 1 இருக்கும். இது QB. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். அந்த எக்ஸ்ப்ரெஷன் எடுத்து இங்கே எழுதியாச்சு. 3 T ஃப்ளிப் ஃப்ளாப் எழுதிட்டோம், ABC அப்படின்னு, TA TB TC. இப்போ இந்த TA ஈக்குவல் டு இதை பார்க்கணும். இந்த எக்ஸ்ப்ரெஷன் படி நம்ம கனெக்ஷன் கொடுத்தா அவ்வளோதான். இப்போது TA இங்கே இருக்கா ப்ளஸ்ஸு, TA அப்படின்னா இதுக்கு ப்ளஸ்ன்றனால ஒரு ஆர் கேட்டு, 2 டேர்ம் இருக்கனால 2 பின்னு. இந்த ஃபஸ்ட்டு பின்னில் அண்டு கேட்டு அதெல்லாம் இதில் 2 பின்னு, இதில் 2 பின்னு. ஒரு பின் QA பார் QB பார் இதோ பக்கத்துலேயே இருக்குது. QB பார் சிம்பிளாக முடிஞ்சுது. QB பார் ப்ளஸ் QA QC. ஓகே, QA QC TA முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது TBக்கு வரும்போது எங்கே பண்ணலாம்? TBக்கு வந்து QA QB பார், QA அதே மாதிரி எங்கே QA எதுவும் இருக்கா? QA இருக்குது. QB பார் இதோ இருக்குது. QB பார் இது ஒரு அண்டு கேட்டு. அடுத்து QA பார் QA பார் இதோ இருக்குது. QA பார் QC தானே? இதோ இந்த ஒயர் போகுது, இது போட்டு ஓகே. இதுக்கு ஆர் கேட்டு ப்ளஸ்ன்றனால இப்படி போட்டு இப்படி பண்ணியிருக்கலாம். இதுக்கு TB ஈக்குவல் டு இது. இப்போ லாஸ்ட்டு TC ஈக்குவல் டு ஆர் கேட்டு. ஓகே, இதில் QA QB எங்கே இருக்குது? QA இதோ இருக்குது. QA அடுத்தது QB இதோ இருக்குது. இன்னும் வரல. அவ்வளோதான்.